ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கும் பிரதர். 22/6/2024 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் பிரதர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாபா என்ன கேக்குறாங்கன்னா, குழந்தைங்களாகி நீங்கள் எந்த படிப்பை தந்தையிடம் மட்டுமே படிக்கிறீங்க, வேற யாரும் படிக்க வைக்க முடியாது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, மனிதனிலிருந்து தேவதையாக மாறக்கூடிய படிப்பு, அபிபவித்திரத்திலிருந்து தூய்மையற்ற நிலையிலிருந்து பவித்திரமாகி புது உலகிற்கு செல்வதற்கான படிப்பு ஒரு தந்தையை தவிர வேறு யாருமே படிக்க வைக்க முடியாது. பாபா தான் எளிய ஞானம் மற்றும் ராஜயோகத்தின் படிப்பு மூலமாக பவித்திரமான இல்லற வாழ்க்கை முறையை ஸ்தாபனை செய்கிறார் அப்படிங்கிறாங்க. ஈஸியான வழி அப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்றேன் அப்படிங்கிறாரு. எப்படி? தூய்மையற்ற இந்த உலகத்துல இருந்து தூய்மையாகி போறதுக்காக, பவித்திரமற்ற இந்த உலகத்துல இருந்து பவித்திரமாக்கி போறதுக்காக இப்படிப்பட்ட எளிய படிப்பா அப்பா அவங்களுக்கு சொல்லித்தாரு அப்படிங்கறத சொல்றாரு. அப்பா ஆசிரியரா இருந்து இப்ப நமக்கு சொல்லித்தாராரு. ஆமா. நெக்ஸ்ட், நாம் புதிய உலகம் செல்வதற்காக படிப்பை எந்த உறவில் பாபா நமக்கு படிக்க வைக்கிறாரு அப்படிங்கிற கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா, குழந்தைங்களாகி நீங்க நிறைய சத்சங்கங்களுக்கு எல்லாம் போயிருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க பாபா. நீங்க பக்தர்களா இருந்தீங்க இல்லையா, நிச்சயமா குருவிடம் எல்லாம் போயிருப்பீங்க, சாஸ்திரங்கள் பயிற்சி செஞ்சிருக்கிறீங்க. ஆனா இப்ப பாபா தான் எழுப்புறாரு. இப்போது இந்த பழைய உலகம் மாறணும். இப்போது நான் உங்களை புதிய உலகத்துக்காக படிக்க வைக்கிறேன், உங்களுடைய டீச்சராவும் இருக்கிறேன். எந்த ஒரு குருவையும் டீச்சர்லாம் சொல்ல மாட்டாங்க. பள்ளிக்கூடத்துல டீச்சர் இருக்கிறாரு, அவர் மூலமா உயர்ந்த பதவியை அடைகிறாங்க. ஆனால் அவர் இவ்வுலகத்திற்காக படிக்க வைக்கிறாரு. இப்போது நாம படிக்கிற படிப்பு புதிய உலகத்திற்காக என்பது உங்களுக்கு தெரியும். பொற்கால உலகம் இச்சமயம் அசுர குணங்களை மாற்றி கொண்டு தெய்வீக குணங்களை கடைபிடிக்கணும் என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. இங்க நீங்க மாற்றம் அடைகிறதுக்காக வந்திருக்கிறீங்க. நல் ஒழுக்கத்தின் மகிமை செய்யப்படுது அப்படிங்கிறாங்க பாபா. இங்க ராஜயோக கல்வி முறையில என்ன இருக்குது அப்படின்னா, குணங்களை மாற்றக்கூடிய கல்வி முறையா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அவகுணங்கள் நிறைஞ்சவங்களா மாறி இருக்கீங்க. அவகுணங்கள்ல இருந்து குணங்கள் நிறைஞ்ச குணவானாக, நாராயணனாக, லட்சுமியாக ஆகணும் நீங்க. அதாவது எப்படி சொல்லுவார் அப்படின்னா, நாரில இருந்து நீங்க லட்சுமி ஆகணும், நரன்ல இருந்து நாராயணன் ஆகணும். அப்படிப்பட்ட படிப்பை சொல்லித்தர டீச்சரா இருக்கேன் நானு. மற்ற சத்சங்கத்துல எல்லாம் குருமார்கள் இருக்காங்க, அவங்க சாஸ்திரங்களை தான் கற்பிக்கிறாங்க. இப்படி குணங்களை மாற்றக்கூடிய கல்வி முறையெல்லாம் சொல்லி தரது இல்ல. டீச்சர்ஸ் கூட கல்வி சொல்லி தராங்க. அந்த உலகியல் டீச்சர்ஸ் கூட அவங்க கொடுக்கக்கூடிய கல்வி கூட உலகத்துல பணம் சம்பாதிக்கிறதுக்கான கல்வியா தான் இருக்கே தவிர, இப்படி குணங்களை மாற்றக்கூடிய கல்வி முறைய இந்த எல்லையற்ற ஆசிரியரான பரமாத்மா தான் கற்பிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எந்த ராஜ்யத்துல அனைவருமே எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பாபா. ராவண ராஜ்யத்துல எல்லாருமே விகாரியா இருக்கிறாங்க. ராஜா ராணி எவ்வாறோ அவ்வாறே பிரஜைகளும். இப்ப பஞ்சாயத்து ராஜ்யம் நடைபெறுது. அவர்களுக்கு முன்னாடி ராஜா ராணியின் ராஜ்யம் இருந்தது. ஆனால் அவர்களும் பதீத்தமானவங்க. அந்த பதீத்த ராஜாக்களிடம் கோயில் கூட இருந்தது. நிர்விகாரி தேவதைகளை பூஜை செஞ்சாங்க. அந்த தேவதைகள் வாழ்ந்து விட்டு சென்றிருக்கின்றனர் அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த கலியுகத்துல கூட, துவாபர கலியுகத்துல கூட ராஜா ராணி எல்லாம் இருந்திருக்காங்க. இப்ப பஞ்சாயத்து யூனியன் எலெக்ஷன், எலெக்டட் எலெக்ஷன் தான் நடக்குது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி முறை இருக்குது. இதுக்கு முன்னாடி ராஜா ராணி ஆட்சி இருந்தது. அப்ப கூட அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, தேவி தேவதைகளை மூர்த்தியா வடிவமைச்சு அவங்க பூஜை செய்யறாங்க. கோயில் கூட அந்த ராஜாராணிகள் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப தெரிஞ்சிருந்திருக்காங்க, இவங்க தேவி தேவதைகளா இருந்திருக்காங்க, உயர்ந்தவர்களா இருந்திருக்காங்க, தூய்மையானவர்களா இருந்திருக்காங்க. நாம அப்படி இல்லைன்றதுனாலதான் அவங்கள முன்னாடி போய் வணங்கி பூஜை செய்யறாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் நினைச்சே வழிபடுறாங்க இல்லையா. குல தெய்வம்னு சொல்லி எல்லாம் வழிபடுறாங்கல்ல, குலதெய்வ கோயில்லாம் இருக்கு இல்லையா. அதுதான் இப்ப சொல்றாங்க, எங்களுடைய முன்னோர்கள் அப்படின்னு நினைச்சு வழிபடுறாங்க. அதுலயும் அவங்க நிர்விகாரியா வாழ்ந்திருக்காங்க, விகாரம் மற்றவர்களா வாழ்ந்திருக்காங்க. இங்க நம்ம விகாரம் உடையவரா இருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்றேன். பாபாவுக்கு யாரை பார்த்து குஷி அடைகிறாரு அப்படின்னு கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா,
இப்ப வந்து நீங்க குடும்பத்துல ஈடுபட்டிருந்தாலும் தூய்மையாக மாறணும். தேவி தேவதைகள் தங்களுக்குள்ள அன்பாக இருந்திருக்க மாட்டாங்க என்பதெல்லாம் கிடையாது. ஆனால் அங்கே விகார பார்வை இருக்காது, நிர்விகாரியாக இருப்பாங்க. குடும்பத்துல இருந்தாலும் தாமரை மலருக்கு சமமா இருங்கன்னு பாபா சொல்றாரு. நீங்க தூய்மையான ஜோடியாக இருந்தது போன்று உங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்கணும். ஒவ்வொரு ஆத்மாவும் விதவிதமான பெயர் உருவம் எடுத்து அதன் பாகத்தை நடித்து கொண்டே வந்திருக்குது. இப்ப இது உங்களுடைய கடைசி பாகம். தூய்மையாகிற போது என்ன செய்வது, எப்படி துணைவனாக இருப்பது என மிகவும் குழம்புறாங்க. துணைவனாக இருப்பது என்பதன் பொருள் என்ன? வெளிநாட்டுல வயதாகும் போது துணையாக இருப்பதற்காகவும் தன்னை கவனிப்பதற்காகவுமே திருமணம் செஞ்சுக்கிறாங்க. பிரம்மச்சாரியாக இருப்பதை நிறைய பேர் விரும்புறாங்க. சன்னியாசிகள் விஷயம் தனி. குடும்பத்துல இருந்தாலும் திருமணம் செய்து கொள்றதை விரும்பாதவங்க பலர் இருக்கிறாங்க. திருமணம் செய்து கொண்டு குழந்தை குட்டிகளை பார்த்து கொள்ளுதல் போன்ற வலையை விரித்து அதில் தானே ஏன் மாட்டிக்கொள்ளணும்? இது போன்று பலர் இங்கேயும் வர்றாங்க. 40 வயதாகியும் பிரம்மச்சாரியா இருக்கிறாங்க. இதன் பிறகு திருமணம் செய்வார்களா? சுதந்திரமாக இருப்பதை தான் விரும்புவாங்க. பாபா அவங்களை பார்த்து குஷி அடைகிறாரு. இவரோ பந்தனத்திலிருந்து விடுபட்டவர். மத்தபடி சரீரத்தின் பந்தனம் இருக்குது. தேகம் உட்பட அனைத்தையும் மறந்து ஒரு தந்தையை நினைவு செய்யணும். எந்த தேகதாரியோ கிறிஸ்துவையோ எல்லாம் நினைக்க கூடாது. நிராகாரி சிவன் தேகதாரி கிடையாது. அவருடைய பெயர் தான் சிவன். சிவனை தான் நினைக்கணும். இப்ப பிரம்மச்சாரிகள் இருக்காங்க. அவங்க எதுக்கு குடும்பம், குழந்தை குட்டிங்க அப்படிங்கள இருக்க, மனைவி குழந்தை குட்டிங்கன்னு இருக்கணும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை, நம்மளால இதெல்லாம் சமாளிக்க முடியாதுன்னு நினைச்சு பிரம்மச்சாரியாவே இருக்காங்க 40 வயசு வரைக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. சென்டருக்கு அந்த மாதிரி வரவங்கள பார்த்து பாபா குஷி அடைகிறாங்க. ஏன்னா பாபா சொல்றபடி அவங்க தூய்மையா இருக்காங்கல்ல. குடும்ப பந்தனமே இல்ல அவங்களுக்கு. மற்றபடி அவங்களுக்கு தேகத்தின் பந்தனம் இருக்குது. தேகம் மற்ற உறவுகள் எல்லாம் மறக்கணும், ஒரு தந்தையை மட்டும்தான் நினைவு செய்யணும் அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க தேவதைகளா இருந்திருக்கீங்க, தாமரை மலர் போல. இப்ப இல்லற வாழ்க்கையில இருந்தாலும், கணவன் மனைவி சேர்ந்து இருந்தாலும், தூய்மையான வாழ்க்கையை வாழ்றதுக்கு இந்த தாமரை மலர் போல நீங்க வாழணும் அப்படிங்கறத சொல்றாரு. தாமரை மலருக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தண்ணியில இருக்கும், மேல பூத்த அழகா நிக்கும் தாமரை பூ. ஆனா அடியில பாத்தீங்கன்னா சேர் நிறைய இருக்கும். அதுல அதோட வேரெல்லாம் நிறைய பின்னி 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 அப்படி ஒரு நூல், ஒரு கயரா அப்படி பின்னி பிணைஞ்சு நிக்கும். இடியாப்ப சிக்கல் மாதிரி அப்படி இருக்கும். அத சொல்றாரப்பா. குடும்ப வாழ்க்கைங்கிறது அடியில பூரா அப்படி சிக்கல் நிறைஞ்சுதான் இருக்கும். ஒண்ணு மாத்தி ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இதுல இருந்து நீங்க விடுபட்டு தனியா தாமரை மலர் போல ஆத்மஸ்திதியில நினைச்சிருக்கணும். தேகத்துக்கு தானே அனைத்து பந்தனமும் இருக்குது. தேகம் மற்ற உறவுகள் எல்லாமே இந்த தேகத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க தானே. நீங்க புரிஞ்சிருக்கும் போது தாமரை மலர் போல இருப்பீங்க. தாமரை மலர் குழப்பம் அடைகிறாங்களாம். தூய்மையா எப்படி இருக்குது, ஜோடியா இருந்துட்டு தூய்மையா எப்படி இருக்கிறதுன்னு குழப்பம் வருது. அதுக்குதான் பாபா உதாரணம் சொல்லியிருக்காரு. வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி துணைய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இருந்தாலும் தன்னை கவனிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதான் இப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இப்ப குழந்தைங்களை நீங்க சேத்துல பூத்த செந்தாமரை மாதிரி இருங்க அப்படின்னு சொல்றாரு. சேர் நிறைஞ்ச உலகம்தான் இது. உலகம்தான், உறவுகள்லாம் அப்படித்தான் ஆயிட்டாங்க, சேர் நிறைஞ்சதான் ஆயிட்டாங்க. அதுல எப்படி சேத்துல இருந்தாலும் தாமரை எப்படி எதிரையும் ஒட்டாம தனிப்பட்டதா விலகி இருக்குது பாத்தீங்களா? அதே போல நீங்க ஆத்மஸ்திதியில இருந்தீங்கன்னா தாமரை மலர் போலவே இருப்பீங்க அப்படிங்கறத சொல்றாரு. தாமரை மலரை உதாரணமா சொல்றாரு அதுக்கு, தூய்மையான வாழ்க்கையை வாழ்றதுக்கு. அவங்க ஃபாரினர்ஸ் பத்தியும் பாபா சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டுல வந்து அவங்க வயசானாலும் அவங்க திருமணம் துணையை தேடுறாங்க, அவங்க தன்னை கவனிச்சுக்கிறதுக்காக திருமணம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா. சூப்பர். நெக்ஸ்ட், இப்பொழுது கர்மம் மனிதர்களுக்கு கீழானதாக ஆகிவிட்டதால் ஒவ்வொரு தர்மத்தை சேர்ந்தவர்களும் யார் யார் முன்பு தலை வணங்குறாங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, முதல்ல நம்முடைய தர்மம் வந்து நம்முடைய தர்மம் கர்மம் உயர்ந்ததாக இருந்தது, அது இப்போ கீழான நிலைக்கு வந்துட்டுதுங்கிறத நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. தேவதா தர்மமே அழிஞ்சிருச்சு என்னெல்லாம் சொல்ல முடியாது. தேவதைகள் அனைத்து குணங்களிலும் நிரம்பியவர்களாக இருந்தாங்க என பாடுபடுறாங்க. லக்ஷ்மி நாராயணன் இருவரும் தூய்மையாக இருந்தாங்க.
தூய்மையான குடும்ப மார்க்கம் இருந்துச்சு. இப்போது அபிபவித்திரமான குடும்ப மார்க்கமாக இருக்குது. 84 பிறவிகளாக விதவிதமான பெயர் தோற்றம் மாறிக்கொண்டே வந்திருக்குது. இனிமையிலும் இனிமையான குழந்தைங்க நீங்க. தன்னுடைய பிறவிகளை பற்றி தெரிஞ்சிருக்கவே இல்லை. நான் உங்களுக்கு 84 பிறவிகளோட கதையை சொல்றேன். எனவே முதன் பிறவியிலிருந்து புரிய வைக்க வேண்டியதா இருக்குது. நீங்க தூய்மையா இருந்தீங்க, இப்போ விகாரி ஆயிட்டதுனால தேவதைகளுக்கு முன்பு சென்று தலை வணங்குறீங்க. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்கு முன்பும், பௌத்தர்கள் புத்தருக்கு முன்பும், சீக்கியர்கள் குருநானக்கு தர்பாருக்கு முன்பும் சென்று தலை வணங்குறாங்க. இதனால அவர்கள் எந்த சமயத்தை சார்ந்தவர்கள் என்பது தெரியுது. உங்களை இந்துன்னு சொல்லி கூறுகிறார்கள். ஆதிசநாதனா தேவி தேவதா தர்மம் எங்கே சென்றது? இது யாருக்குமே தெரியல, மறைந்து போயிட்டு அப்படிங்கிறாங்க. இல்லற தர்மம், தூய்மையான ஒரு தர்மம் இருந்துச்சுன்றதே மறந்துட்டாங்க. அதுதான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம்னு அப்பா புரிய வைக்கிறாரு. இப்ப முதல் பிறவில இருந்து உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது இருக்குது. நீங்க 84 பிறவி எடுத்ததுனால இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. உங்களுக்கு இறுதி பிரிவில இந்த ஞானம் கிடைக்குது அப்படிங்கறத சொல்றாரு. இல்லற தர்மம் அப்படிங்கிறது 2500 வருஷம் சொர்க்கத்துல வாழ்ந்த நேரம், 21 பிறவி. அதத்தான் குலதெய்வ கோயில 21 தெய்வமா வழிபடுறாங்க. 21 சாமியை வச்சு வழிபடுவாங்க குலதெய்வ கோயில எல்லாம். அந்த 21 பிறவி தான் கணக்கு தான் அந்த சொர்க்கத்துல வாழ்ந்த தேவதைகள்னு உங்களுக்கு ஈஸியா கூட சொல்லி புரிய வைக்கலாம். 21 பிறவி நம்ம சொர்க்கத்துல எடுக்கிறோம். அங்கதான் இல்லற தர்மம், தூய்மையான தர்மம் இருந்துச்சு. அந்த தூய்மையா வாழ்ந்த தேவதைகளை தான் இங்க வழிபடுறீங்க அப்படி தெய்வங்களா வச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப அது இல்லற தர்மமா இருந்துச்சு. இல்லற தர்மம் தூய்மையானதா இருந்துச்சு. இப்ப அடுத்து துவாபர யுகத்துல இருந்து எடுத்த 63 பிறவிகள் தூய்மையற்ற இல்லற தர்மமா மாறி இருக்கு. குழந்தைங்களான நீங்க இத சொல்லி புரிய வைக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. அதான் ஒவ்வொரு தர்மத்துக்காரவங்களும் அவங்கவுங்க மத ஸ்தாபக முன்னாடி போய் தலை வணங்குறாங்க. ஏன் தலை வணங்குறாங்க? ஏன்னா அந்த மூர்த்தியா இருக்கவங்க தூய்மையா வாழ்ந்திருக்காங்க. இவங்க தலை வணங்குறவங்க தூய்மையற்றவர்களா இருக்காங்க. அப்படிங்கிறப்ப தூய்மையானவர்களுக்கு முன்னாடி தூய்மையற்றவர்கள் தலை வணங்க வேண்டியதா இருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப தூய்மைக்கு எவ்வளவு மகிமை இருக்குது அப்படிங்கறத சொல்ற. மகிமை இருக்குது, மகான் தன்மையுடையவரா இருந்திருக்காங்க இல்லையா அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க. மனிதர்களுக்கு பல வழிகள் இருக்கிறதுனால பல பெயர்களை வைத்து விட்டாங்க அப்படின்னு பாபா சொல்றது என்ன? பாரதத்துல அளவற்ற படங்கள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. மனிதர்கள் சொல்லும் வழியும் பல இருக்குது. சிவனுக்கு கூட பல பெயர்களை வைத்திருக்கிறாங்க. உண்மையில அவருக்கு ஒரே பெயர் தான் சிவன். அவர் மறுபிறப்பு எடுத்திருந்திருக்கிறார். அதனால்தான் பெயர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதெல்லாம் கிடையாது. மனிதர்கள் பல வழிகள் இருக்குது. இது ஆகையினால பல பெயர்கள் வைக்கிறாங்க. ஸ்ரீநாத் துவாரகாவிற்கு சென்றால் அங்கேயும் அதே லட்சுமி நாராயணன் தான் இருக்கிறாங்க. ஜெகநாத் கோயிலுக்கும் அதே சிலை தான் இருக்குது. பெயர் விதவிதமாக வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. தேவதைகளுக்கு பேர் விதவிதமா வைக்கிறாங்கன்னு சொல்றாரா? இது எந்த இடத்துல அந்த ஒவ்வொரு கோயில்லையும் பேர் தான் வேற வேறமா இருக்குது. மூர்த்தி ஒண்ணுதானே. ஆமா, மூர்த்தி ஒரே மூர்த்தி தான். இப்ப கிருஷ்ணர் அப்படின்னா அவர் ஸ்ரீநாத்னு வச்சிருக்காங்க, இன்னொரு இடத்துல ஜெகநாத்னு வச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப மூர்த்தி ஒரே ஒருத்தரை தான் குறிக்குது. அவர் தூய்மையா வாழ்ந்ததுனால ஸ்ரீநாத் கோயில வெண்மையா காமிச்சிருக்காங்க. ஆனா அவரே தூய்மையற்று போனதுனால ஜெகநாத் புரியில கருப்பா காமிச்சிருக்காங்க. அப்ப பேர் எல்லாம் ஒண்ணுதான், அந்த விகாரங்களின் தன்மை தான் வித்தியாசமா இருக்குது அப்படிங்கிறது. தூய்மையின் தன்மை தான் வித்தியாசப்படுது. அதனாலதான் இப்படி விதவிதமான மூர்த்திகளை விதவிதமான பேர்ல காமிச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஆமா, அதே மாதிரி இப்ப சிவன் கோயிலுக்கே பாருங்களேன். இப்ப ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு சிவனுடைய பெயர்கள் பல பேர்ல எல்லாம் வச்சு இது பண்ணிருக்காங்க. அது அப்பாவுடைய உருவம் ஒண்ணுதான், ஒரே லிங்கம் தான் வச்சிருப்பாங்க. ஆனா பெயர்கள் வேற வேற விதமா இருக்கும். அது சங்கம யுகத்துல அப்பா செய்த காரிய பெயர்கள், காரண பெயர்கள் சொல்லுவாங்க இல்லையா. ஒரு காரியத்துக்காக வந்திருக்காங்க அப்படின்னா, இப்ப ஒரு போலீஸ்காரர் வராருன்னா அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கும். அவருக்கு பேரு ஏதோ ஒரு பேரு
ஒரு தேவராஜோ ஒரு ராமசாமியோ ஏதோ ஒரு பேர் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கும். இருந்தாலும் அவரை போலீஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு பதவிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா, அது போல அவங்க அந்த காரியம் செய்யறாங்க. போலீஸ்னா காவல் தொழில் செய்யறாங்க, அதனால காவலர்கள்னு சொல்றோம் இல்லையா. அதே போலதான் அப்பாவுக்கு ஒவ்வொரு கோயிலும் ஏன் அந்த பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, அப்பா அந்த காரியம் செய்திருக்காரு. அதனாலதான் அந்த லிங்கத்துக்கு அப்படிலாம் பேர் வச்சிருக்காங்க, நிராகார ரூபத்துக்கு அப்படி பேர் வச்சிருக்காங்க. இப்ப ஞானேஸ்வரன் சொல்றாங்க, ஞானம் கொடுத்திருக்காரு, அதனால ஞானேஸ்வரன் பேர் வச்சிருக்காங்க. யோகேஸ்வரன் சொல்றாரு, அவர் எப்பவும் யோக நிலையிலே இருக்காரு, எப்பவும் சாந்தி ஸ்வரூபமா இருக்காரு, யோகத்தை கத்து கொடுத்திருக்காரு, அதனால அந்த யோகேஸ்வரன்ற பேர் வச்சிருக்காங்க. விஸ்வநாத்னு சொல்றாரு, ஆமா அவர் தான் உண்மையிலே விஸ்வநாத், விஸ்வத்துக்கே அவர் தானே நாதரு, அவரையேதான் திரிகாலதரிசி அப்படின்னு சொல்றாங்க. 3 காலங்களையும் உணர்ந்தவர் அவர் தானே. அப்படிங்கிறப்ப எல்லா காரண பேருமே அந்த காரிய பேரு, அந்த காரியம் செய்ததுனால அவருக்கு அந்த பேரை கொடுத்திருக்காங்க. இத மனிதர்கள் புரிஞ்சுக்கிறதுல குழந்தைங்கள நீங்க சொல்லி புரிய வைங்க அவங்களுக்கு அப்படிங்கறத சொல்றாரு. ஒவ்வொரு கோயிலுமே ஒவ்வொரு பேர் இருக்கும். ஆமா, ஆனா உருவங்கள் ஒன்னாதான் இருக்கும். உருவங்கள் அந்த மூர்த்தி நிராகார ரூபம் இந்த லிங்க ரூபமா தான் இருக்கும். நெக்ஸ்ட், எங்க கோட்டை போன்றவை இருக்காதுன்னு பாபா சொல்றாங்க. அதுக்கு என்னன்னா, நீங்க வந்து சூரிய வம்சத்துல இருந்த போது பூஜை போன்றவைகளை செய்யல, நீங்கள் முழு உலகையும் ஆட்சி செஞ்சீங்க, சுகமாக இருந்தீங்க, ஸ்ரீமத் படி சிரேஷ்ட ராஜ்யத்தை ஸ்தாபனை செஞ்சீங்க, அதுதான் சுகதாமம்னு அழைக்கப்படுது. அங்கே எங்களை தந்தை படிக்க வைக்கிறாரு, மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுகிறாருன்னு யாருமே சொல்ல மாட்டாங்களாம். சத்தியுகத்துல அடையாளம் கூட இருக்காது. கண்டிப்பாக அவர்களுடைய ராஜ்யம் இருந்தது, அங்கே கோட்டை போன்றவை எல்லாம் கிடையாது. பாதுகாப்புக்காக தான் கோட்டைகளை கட்டுறாங்க. இந்த தேவி தேவதைகளின் ராஜ்யத்துல கோட்டை போன்றவை எல்லாம் இல்ல, வேறு யாரும் படையெடுக்க மாட்டாங்க. இப்பொழுது நாம் அந்த தேவி தேவதா தர்மத்துல இடமாறி கொண்டிருக்கிறோம்னு நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க, அதுக்காக தான் நீங்க ராஜயோக படிப்பையும் படிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க பாபா. அப்ப சத்தியுக திரேதாயுகத்துல எல்லாம் போர் நடக்காதுன்னு புரிஞ்சுக்கலாம். அங்க யாரும் படையெடுப்பு எல்லாம் செய்ய மாட்டாங்க, தூய்மையானவர்களா இருந்ததுனால எந்த விகாரமும் இல்ல. ஏதாவது விகாரம் இருந்தாதானே கோபம் வரப்போகுது, அகங்காரம் வரப்போகுது. அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்க மேல எப்படி ஒரு இது வரும்? பேராசைன்னு ஒண்ணு வந்தாதானே இன்னொருத்தவங்கிட்ட இருந்து இன்னொரு விஷயத்த பறிக்கணும்ன்ற எண்ணம் வரும். அங்க வாழ்ந்த யாருக்குமே அந்த உணர்வே இல்லைங்கிறப்ப ஆத்ம உணர்வுலயே இருந்திருக்காங்க. தேக உணர்வு தான் இந்த பேராசை, அகங்காரம், கோபம்ன்றதெல்லாம். அது போலதான் அவங்க தூய்மையானவர்களா வாழ்ந்திருக்காங்க. அங்க பூஜை கூட எதுவும் செய்தது இல்லை அவங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா பூஜைக்குரியவர்களா இருந்தவங்கள யாரு பூஜை செய்ய முடியும்? அப்படித்தானே வாழ்ந்திருக்காங்க, பூஜைக்குரியவர்களாவே வாழ்ந்திருக்காங்க. அவங்க எதுக்கு போய் மற்றவர்களை பூஜை செய்ய போறாங்க? சுகதாம் ஏதாவது துக்கம்னு ஏற்பட்டாதான் அப்பதான் இறைவனை நினைவு செய்யறாங்க. துவாபர யுகத்துல நமக்கு துக்கம்னு ஏற்படுது, அப்பதான் நிராகார லிங்கத்தை விக்ரமாதித்தன் உருவாக்குறாரு, தேக உணர்வுக்கு வசப்பட்டதுனால. அங்க ஆத்ம உணர்வுல எப்பவுமே சுகமா இருக்கவங்க எப்படி இறைவனை நினைக்கிறதுக்கு அவசியம் இல்லாம போயிருது இல்லையா? அதனால அரை கல்பத்துக்கு உங்களுக்கு பூஜைக்கான லீவு விட்டாச்சு அப்படிங்கறத சொல்றாரு. பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்ய தேவையில்லை, ஏன்னா பூஜைக்குரியவர்களாவே நீங்க மாறிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத இப்ப புரிஞ்சிட்டு இருக்கீங்க குழந்தைங்க அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், உங்களை வந்து நிர்வாண தாமத்துக்கு அழைச்சிட்டு சொல்றோம் அப்படின்னு யாரு சொல்ல முடியாது அப்படின்னு பாபா சொல்றாங்க. நான் உங்களை வந்து ராஜாவுக்கெல்லாம் ராஜாவா மாத்துறேன் அப்படிங்கறதுதான் பகவான் வாக்கா இருக்கு. இப்ப யாருமே வந்து ராஜா ராணியே கிடையாது, எத்தனை சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்பட்டு கொண்டே இருக்குது. இதுதான் கலியுகம், அயன் ஏஜ் வேர்ல்டு. நீங்க வந்து பொன்னான யுகத்துல இருந்தீங்க, இப்ப மீண்டும் புருஷோத்தம சங்கம யுகத்துல நிக்கிறீங்க. பாபா உங்களை முதல் நம்பர்ல அழைச்சிட்டு போக வந்திருக்காரு, அனைவருக்கும் நன்மை செய்யறாரு, நமக்கு கூட நன்மை நடக்குது. முதல்ல நாம் நிச்சயமாக சத்தியுகத்துல வருவோம்னு தெரிஞ்சிருக்கிறீங்க. மற்ற தர்மத்தினர் யார் யார் இருக்கிறாங்களோ அவர்கள் அனைவருமே சாந்தி தாமத்திற்கு போயிடுவாங்க. அனைவரும் வந்து பவித்திரமாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் சாந்தி தாமத்திற்கு சென்றுடுவாங்க. அனைவரும் பவித்திரமா ஆகணும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. இதுக்கு சொல்லுங்க ப்ரோ. கொஸ்டின் நான் தப்பா சொல்லிட்டேன் பிரதர். கொஸ்டின் என்னன்னா, பாபா நம்ம யாராக மாற்றுவதற்காக வந்துள்ளதாக சொல்றாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்தது சொல்லிட்டேன்.
பாபா ஓகே, நம்ம சரி. யாராக மாத்துறதுக்காக வந்திருக்காருங்கிற கொஸ்டினுக்கு இது ஆன்சர். ஓகே. ம். இதான் கலியுகம் இப்ப சத்தியுகமா ம். மாறணும். இப்ப கலியுகம் ம். இரும்பு யுகமா இருக்குது. இது இரும்பு ம். யுகம்னு சொல்லப்படுது. இப்ப இறுதி ம். நேரம் அந்த இரும்புலயும் துருப்பிடிச்சு போயிருச்சு. அப்படிப்பட்ட ம். கீழான உலகமா போயிருச்சு இந்த யுகம். பழைய ம். உலகமாயிருச்சு. இப்ப நீங்க சங்கம ம். யுகத்துக்கு வந்திருக்கீங்க. எதுக்காகனா இந்த இரும்புல இருக்க துருவையும் நீக்கிட்டு மொத்தமாவே இந்த ம். இந்த அழுக்கான விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு தூய்மையான தங்கம் புத்தி உடையவர்களா நீங்க மாற வேண்டியது இருக்குது. நீங்க இப்படி தங்க புத்தி உடையவரா மாறிட்டீங்கன்னா சத்தியத்துக்கு தகுதியுடையவரா ஆயிடுவீங்க. ம். நீங்க தகுதியுடையவரா ஆனதுனால ஜீவன் முக்தி சொர்க்கத்துக்கு போக முடியும். ம். உங்களால அரை கல்பத்துக்கு நீங்க போய் வாழ போறீங்கன்றதையும் புரிஞ்சிருக்கீங்க. இதே மற்ற ம். தர்மத்தினர் இந்த ஞானத்தையோ இந்த தூய்மையான விஷயங்களையும் ஏத்துக்கிடாம தூய்மையற்று இருக்கிறதுனால அவங்க இறுதி நேர விநாசம் அடையும் போது தண்டனை அடைஞ்சு பவித்திரமாகறதுனால, நீங்க தண்டனை இல்லாம பவித்திரமானதுனால நீங்க சத்தியுக திரேதா யுகத்துக்கு போறீங்க. அவங்க தண்டனை அடைஞ்சு போறதுனால எல்லாரும் சாந்தி தாமத்துல போய் இருக்க போறாங்க. அரை கல்பம் உங்களுக்கு ஜீவன் முக்தி, அவங்களுக்கு அரை கல்பம் முக்தி. எப்ப துவாபர யுகத்துல அவங்களுக்கான பார்ட் ஆரம்பிக்குதோ அப்பதான் அவங்க இங்க வராங்க அப்படிங்கறத சொல்லி புரிய வைக்கிறார். அதான் பாபா நம்ம ராஜாவுக்குலாம் ராஜாவா ஆக்குறதுக்காக தான் வந்திருப்பதாகவும் சொல்லியிருக்காரு. ஆமா. ராஜா ராணி எல்லாம் கிடையாது, ராஜாவுக்குலாம் ராஜாவா ஆக்குறேன் அப்படிங்கிறாரு. மகாராஜா ஆக்குறாரு. மகாராஜா மகாராணியா ஆக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. நெக்ஸ்ட், உங்களை நிர்வாண தாமத்திற்கு அழைத்து செல்றோம்னு யாரும் சொல்ல முடியாது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. நீங்க தான் தூய்மையான தேசத்துல வசிக்க கூடியவங்க. அதுக்குதான் நிர்வாண தாமம்னு பெயர். சப்தத்திலிருந்து விடுபட்டு அசரீரி ஆத்மாக்கள் மட்டும் வசிக்கிறாங்க. நான் உங்களை நிர்வாண தாமத்திற்கு சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்றேன்னு வேற யாருமே சொல்ல முடியாது. அவங்க நாங்க பிரம்மத்தில மூழ்கிடுவோம்னு சொல்றாங்க. இப்போ இது தமோ பிரதான உலகம், இதுல உங்களுக்கு சுவை வராதுன்னு தெரிஞ்சிருக்கிறீங்க. ஆகையினால புதிய உலகை ஸ்தாபனை செய்து பழைய உலகை அழிப்பதற்காக பகவான் இங்கே வர வேண்டியதா இருக்குது அப்படிங்கிறாங்க. இதே விஷயம்தான் அங்க மகாபாரதத்திலயும் காமிச்சிருக்காங்க. அங்கேயும் பகவான் சொன்னதான் காமிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த பழைய உலகத்தை அழிச்சிட்டு புதியதா அங்க அதர்மத்தை அழித்து தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னதான் அங்க காமிச்சிருக்காங்க. அதேதான் இங்க பரமாத்மாவும் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகம் அதர்மம் நிறைஞ்சுதான் கீழான உலகமா போயிடுச்சு. இந்த உலகத்துல இருந்து உண்மையான தர்மத்தை உருவாக்கி தரதுக்காக அப்பா வந்திருக்கேன். வந்து இப்ப உங்களுக்கு நல்ல புதிய உலகம் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து தாரேன். அப்ப நீங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க இப்ப தந்தையின் வழிப்படி நடக்கணும். இந்த ஸ்ரீமத் படி யார் நடக்கிறாங்களோ அவங்கதான் அந்த சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைய முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. நெக்ஸ்ட், ஜெயந்தி கொண்டாடுவது எதுக்காக அப்படின்னு பாபா கேக்குறாங்க. சிவ ஜெயந்தி கூட இங்குதான் கொண்டாடுறாங்க. அப்படி என்றால் அவர் என்ன செய்தார் யாராவது சொல்லுங்க. ஜெயந்தி கொண்டாடுறாங்க என்றால் நிச்சயமாக வருகிறார் இல்லையா? ரதத்துல வீட்டிருக்கின்றார். அவர்கள் குதிரை வண்டியின் ரதத்தை காண்பித்து விட்டாங்க. தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறாரு. நான் எந்த ரதத்துல சவாரி செய்யறேன் என குழந்தைங்களுக்கு தெரிவிக்கிறேன். பிறகு இந்த ஞானம் மறைந்து போயிடுது. இவருடைய 84 பிறவிகளின் கடைசியில தான் பாபா வர வேண்டியதா இருக்கு. இந்த ஞானம் வேறு யாருமே கொடுக்க முடியாது. ஞானம் என்பது பகல், பக்திங்கிறது இரவு அப்படிங்கிறாங்க பாபா. இந்த குதிரை வண்டியை பத்தி நம்ம ஏற்கனவே எத்தனை தடவை பார்த்திருக்கோம். இந்த குதிரை வண்டியில 7 குதிரைகள் கட்டியிருக்கும்னு சொன்னோம் இல்லையா? அந்த குதிரை தான் வண்டி தான். அந்த குதிரை வண்டியில தான் நான் வரேன் அப்படிங்கறத சொல்றேங்க. அங்க கிருஷ்ணர் ஒரு ஸ்தூல குதிரை வண்டியில உட்காந்துதான் காமிச்சிருக்காங்க. என்னுடைய குதிரை வண்டி யாருன்னா இந்த பிரம்மா பாபா தான். இந்த பிரம்மா பாபாவுக்கு அந்த 7 இந்திரியங்கள் இருக்கு இல்லையா? மனம், புத்தி இருக்குது, 5 கர்மேந்திரியங்கள் இருக்கு இல்லையா? இதுதான் என்னுடைய தேர். இந்த தேரை தான் நான் பிரவேசமாயி உங்களுக்கு ஞானம் கொடுக்கறேன். அங்க கூட கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் கொடுத்ததானே காமிச்சிருக்காங்க. ஆமா, அங்க அப்படி காமிச்சிருக்காது, அப்படித்தானே காமிச்சிருக்காங்க. கிருஷ்ணர் சண்டை போட்டது மாதிரி காமிக்கல பாத்தீங்க இல்லையா? மாயையோட அங்க அங்க துரியோதனோட கௌரவர்களோட சண்டை போட்டதை காமிக்கல பாத்தீங்களா கிருஷ்ணர் கூட? அதே போல இங்க சிவபரமாத்மாவும் இந்த மாயையோட எல்லாம் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த பிரம்ம பாபா தான் இந்த மாயையை எதிர்த்து அத முழுமையா வெற்றி அடைஞ்சு தகுதியுடையவரா கிருஷ்ணனா மாறுறாரு அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. என்னுடைய ரதம் இந்த பிரம்ம பாபா தான் அப்படிங்கறத புரிய வைக்கிறேன்.
அதத்தான் அங்க நெக்ஸ்ட். குதிரை வண்டியா காமிச்சிட்டாங்க அப்படிங்கிறாரு. ம் ம். ஆமா. நெக்ஸ்ட் பிரதர். ம். இப்ப வந்து என்னன்னா இது சிவத்தந்தைக்கு எந்த டைட்டில் உள்ளது, ஆனால் ம். மனிதர்கள் தங்களுக்கு ஏன் அந்த டைட்டிலை கொடுத்து கொண்டார்கள்னு பாபா சொல்றாங்க. அதுக்கு ம். என்ன ஆன்சர் அப்படின்னா, மனிதனிலிருந்து ம். தேவதையா மாறினாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ம். நிச்சயமாக பாபா தான் மாத்துவார் இல்லையா? நாம ம். வந்து அபிபவித்திரமான இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவங்களா இருந்தோம். இப்ப பாபா ம். வந்து மீண்டும் நம்ம பவித்திரமான இல்லற மார்க்கத்தினராக மாத்துறாரு. நீங்கள் மிகவும் ம். உயர்ந்த பதவி அடைகிறீங்க. உயர்ந்ததிலும் ம். உயர்ந்த தந்தை வந்து எவ்வளவு உயர்ந்ததாக மாத்துறாரு. ம். பாபாவினுடையது ஸ்ரீ ஸ்ரீ, அதாவது ம். சிரேஷ்டத்திலும் சிரேஷ்ட வழி. நாம் ம். சிரேஷ்டமாக மாறுகிறோம். ஸ்ரீ ஸ்ரீயினுடைய பொருள் யாருக்குமே ம். தெரியல. ஒரு சிவத்தந்தைக்கு தான் இந்த பட்டம் இருக்குது. ஆனா ம். அவங்க தங்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீன்னுலாம் சொல்லிக்கிறாங்க. மாலை ம். உருட்டப்படுது. 108 மாலையும் இருக்குது. அவர்கள் ம். 16,108 மாலையை உருவாக்கி இருக்காங்க. அதுல ம். 8 பேர் வரதான் வேணும். 4 ஜோடி ம். மற்றும் ஒரு தந்தை, ம். அஷ்டரத்தினங்கள், மேலும் 9வது நான். பாபாவை ம். சொல்லிக்கிறாங்க. ம். அவர்களை ரத்தினங்கள்னு சொல்றோம். ம். அவர்களை அவ்வாறு மாற்றுபவர் தந்தை. நீங்கள் பாபா ம். மூலமாக தங்க புத்தி ம். உடையவரா மாறுறீங்க அப்படிங்கிறாங்க. ம். ம். அப்ப ம். ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து சிவ ஜெயந்தியை பத்தி சொல்லியிருந்தாரு. சிவ ஜெயந்தி ம். எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கெல்லாம் ஆன்சர் இங்கேயே சொல்லியிருக்காரு பாருங்க. நான் ம். வர வேண்டியது இருக்குது, உங்களை எல்லாம் அப்படி தகுதியா உடையவரா ஆக்க வேண்டியது இருக்குது. அதுலயும் 8 ம். பேரு அஸ்தரத்தினங்களா ஆகுறாங்க. 4 ஜோடிகள், 4 ம். 4 ஆண்கள், 4 பெண்கள், மொத்தம் 8 பேர் இல்லையா? அதோட சேர்த்து ம். இந்த பாபா இருக்கு, சிவபாபா. ம். அதுதான் நவரத்தினங்கள். நம்ம மோதிரம் எல்லாம் போடுறோம் இல்லையா? அதான் நவரத்தினங்கள் ம். அப்படிங்கறத புரிய வைக்கிறாரு. ம். 108 மாலையும் உருவாக்க வேண்டியது இருக்குது. 108 ம். மகாராஜாக்கள் சத்தியுகத்துல இருக்காங்க. ம். 108 ராஜாக்கள் சத்தியுகத்துல இருக்காங்க. அவங்கதான் அங்க ம். சத்தியுகத்தை ராஜ்யம் செய்யறாங்க. அப்ப ம். 16,108 மாலைகளையும் உருவாக்கப்பட்டிருக்கு. அது மொத்தமா ம். திரேதா யுகம் எண்ட் வரைக்கும் அந்த 16,108 பேர் அந்த ராஜ்ய அரசாங்க பொறுப்புல அதிகாரியா வராங்க அப்படிங்கறத புரிய வைக்கிறாரு. இந்த ம். காரியங்கள்லாம் தந்தை வந்து செய்யறாரு. ஆஹ் தூய்மையற்ற இந்த உலகத்தை தூய்மையாக்கி தர்றாரு. அதான் ம். அப்பவித்திரமான இந்த உலகத்தை தூய்மையான ம். உலகமா மாத்துறதுனாலதான் சிவ ஜெயந்தி உண்மையிலே கொண்டாடணும். ஆனா ம். மனிதர்களுக்கு அது தெரியல. சிவ ஜெயந்தி ஏன் கொண்டாடுறாங்கன்னே தெரியல. ம். பாத்தீங்கன்னா சிவராத்திரி எப்ப நைட்டு நேரம் கொண்டாடுவாங்க. இந்த கலியுகம் தான் ம். உண்மையான இருட்டு. இந்த இருட்டு ம். நேரத்துல தந்தை வந்து நம்மள பகலுக்கு அழைச்சிட்டு போறாரு அப்படிங்கறத புரிய வைக்கணும். ம். நீங்க சிவ ஜெயந்தியை பத்தியும் தந்தை என்ன காரியம் செய்யறாரு அப்படிங்கறத பத்தியும் புரிய வைக்கணும் நீங்க அப்படிங்கறத புரிய வைக்கிறாரு அப்பா. ஸ்ரீ ஸ்ரீங்கிறத பத்தியும் பாபா சொல்லிருக்காங்க. ஆமா. சிரேஷ்டத்திலும் ஏன்னா சிரேஷ்டமான வழி. இந்த வழி சொல்றாரு இல்லையா? ம். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறதுக்கு ஒரு வழி வேணும் இல்லையா? இந்த ம். வழியில இந்த பாதையில நடந்து போங்க, அந்த பாதை அந்த அந்த விஷயத்தை நீங்க அடைய முடியும் அப்படின்னு ஒரு வழி காட்டுறாரு இல்லையா? ம். அதான் உயர்ந்ததிலும் உயர்ந்த வழி. அதான் ஸ்ரீ ஸ்ரீ அப்படிங்கிற பேரு ம். தந்தைக்கு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. ம். இன்னொன்னும் சொல்லுவாரு, தேவதைகளுக்கு ஒரு ஸ்ரீ தான் கொடுக்க முடியும். ம். ஸ்ரீ நாராயணன், ஸ்ரீ லட்சுமி அப்படின்னு ம். ஒரு ஸ்ரீ தான் கொடுக்க முடியும். ஆனா அவங்கள ஸ்ரீ அப்படி ஸ்ரீன்னு போட்டுக்கிறாங்க. ம். அது இந்த குருமார்கள் செய்யற வேலை. இந்த குருமார்கள் தான் அவங்க ம். பேருக்கு முன்னாடி ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீன்னு 3 ஸ்ரீ கூட போட்டுக்கிடுவாங்க. இங்க 3 ம். ஸ்ரீலாம் யாருக்கும் போட முடியாது. 2 ஸ்ரீ வேணா பரமாத்மாவுக்கு கொடுக்க முடியும், ஒரு ஸ்ரீ தேவதைகளுக்கு கொடுக்க முடியும். தேவதைக்கு கொடுக்கலாம். ஏன்னா தூய்மையானவர்களுக்கு தான் ஸ்ரீன்னு கொடுக்க முடியுமே தவிர இவங்க விகாரிகளா இருக்காங்க, இவங்களுக்கு போய் ஸ்ரீன்னு கொடுக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. அதுலயும் ஒரு ஸ்ரீ இல்லாம 3 ஸ்ரீ எல்லாம் போட்டுக்கிறாங்களாம். ம். நல்லா கோவப்படுவாங்க. தூய்மையா வாழ்றாங்க, சரி அந்த காம விகாரம் இல்லாம இருக்காங்க அப்படின்னாலும் கோவப்படுறாங்க இல்லையா? அகங்காரம் இருக்குது இல்லையா அவங்களுக்கு? ம். அப்படி கோவம் அகங்காரம் இருக்கவங்களை எப்படி ஸ்ரீன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. எப்பவுமே அப்பா அந்த சன்னியாசிகளை பத்தியோ குருமார்களை பத்தி பேசினாலே எனக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா இல்ல அவங்க ஒரு நல்லது நினைச்சு செய்யறாங்க, ஆனா அவங்களுக்கு என்னன்னு அஞ்ஞானத்துல இருக்கிறதுனால புரிஞ்சுக்கிடாம செய்யறாங்க. நீங்க புரிய வைக்கணும் அப்படிங்கறது. இமயமலையில கடும் பனியில எல்லாம் போய் உட்கார்ந்து பாபாவை தான் நினைக்கிறதுன்ட்டு போறாங்க. பாபாவை நினைக்கிறது. ஆனா அவங்களுக்கு பாபாவோட அறிமுகமே கிடைக்கல. ஆனா இப்போ ஒரு சாதாரண மாதாஜி பாத்தீங்கன்னா பாபாவோட அறிமுகம் கிடைச்சிருக்கணும் பாபா சொல்லுவார். ஆமா, இங்க உட்கார்ந்து கிராமத்துல எதுவுமே தெரியாம ஒண்ணுமே தெரியாம இருப்பாங்க. அடுத்தவங்க கிட்ட பேசுறது கூட பயப்படுவாங்க. சொல்லுவார் அப்பா, என்கிட்ட வரவங்களை எப்படி வராங்க தெரியுமா? ஏழைகளா, கோழைகளா,
கூனிகளா, அவலைகளா, ஊனமுற்றவங்களா, கண்ணு தெரியாதவங்களா, காது கேட்காதவங்களா, ஊனமுற்றவங்களா, விதவைகளா, இப்படிப்பட்ட சேனை தான் நான் வச்சிருக்கேன், ஆன்மீக படை, நான் உருவாக்குன சேனையை பாத்தீங்களா அப்படின்னு பெருமையா சொல்லுவார். இவங்களை வச்சுதான் நான் உலக ராஜ்யத்தையே திருப்புற. இந்த கலியுகங்கிற மலைய எல்லாருடைய ஒத்துழைப்புங்கிற ஒரு விரல கொடுங்க, முழு கலியுக மலையை நான் தூக்கி காமிக்கிறேன் அப்படின்னு அப்பா தான் சவால் விட்டு வந்திருக்காரு. அப்பாவுக்கு தானே பெரிய மகிமை கொடுக்கணும். யார வச்சு இந்த காரியம் செய்யறாருன்றத யோசிச்சு பார்க்கணும். பெரிய பெரிய பலவான்கள் வீரர்களை வச்சுலாம் இந்த காரியம் செய்யல. நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஆன்மீக படையினர்னா எப்படி உங்களுக்கு உங்களுடைய சேனையை பாருங்க அப்படின்னு சொல்றாரு அப்பா. அப்பெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். அப்பா நம்ம எல்லாம் எவ்வளவு கொடுத்து வச்சவங்க பாரு அப்படின்னு. யார நம்பி அப்பா இந்த மனப்பான்மையில அப்பெல்லாம் இருந்தப்ப இப்ப நம்ம பாபா நம்மள எவ்வளவு உயர்ந்த இடத்துல வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சு பார்க்கறது ஒரு பெருமை தானே. அதுவும் ரொம்ப கஷ்டம்லாம் கொடுக்கல. ஒத்துழைப்பின் ஒரு விரலை கொடுங்கன்னு தான் சொல்றாரு. எல்லாரும் சேர்ந்தீங்கன்னா போதும், கலியுக மலையை திருப்பலாம் அப்படின்னு. இவங்களை வச்சுதான் நான் அந்த காரியம் செய்யறேன் அப்படிங்கிறான். தேவதையாக மாறும் குளம் என பக்தியில கூறியிருக்கிறது என்ன? ரங்கூன்ல ஒரு குளம் இருக்குதான், அதுல நீராடினால் தேவதையாக ஆயிடுவாங்கன்னு சொல்றாங்க. உண்மையில இது ஞான குளியல், இதன் மூலமா தான் நீங்க தேவதையா மாறுறீங்க. மத்தவை எல்லாம் பக்தி மார்க்கத்தோடைய விஷயங்கள். தண்ணீர்ல நீராடுவதனால தேவதையாகி விடலாம் என்பதெல்லாம் ஒருபோதும் நடக்காது. இவை அனைத்தும் பக்தி மார்க்கம். என்னென்ன விஷயங்களை உருவாக்கி இருக்கிறாங்க, எதையுமே புரிந்து கொள்ளல அப்படிங்கிறாங்க பாபா. அது என்ன இடமா? இது ரங்கூன்ல ஒரு குளம் இருக்குதான், பர்மால. சரி, அந்த குளத்துல எந்திரிச்சா எல்லாரும் தேவதையா மாறலாம்னு நினைக்கிறாங்க. தேவதையா அதுல போய் குளிச்சுட்டா தேவதையா மாறிடுவாங்களாம். அந்த மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்களாம். அதான் இந்த மாதிரி தண்ணியில மூழ்கி எந்திரிக்கிறதுனால தேவதையா மாற முடியாது. ஞானம்ங்கிற நீருனால, ஞானம்ங்கிற இந்த அமிர்தத்தால உங்களுடைய ஆன்மாவை தூய்மையாக்க வேண்டிய விஷயம். இது ஸ்தூல விஷயம் கிடையாது, சூட்சம விஷயம்ன்றத சொல்ற. ஞானம்ங்கிறது அறிவு, புத்தியின் அறிவு, புத்திக்கு கொடுக்கக்கூடிய அறிவுனால நீங்க தூய்மையாக வேண்டியது இருக்குது. ஸ்தூலமா ஒரு விஷயத்த தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிக்கிறதுனால நீங்க தூய்மையாயிருவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கறத சொல்றாருப்பா. புருஷார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஆமா, இப்ப நினைவு செய்யறது கூட அப்பா ஒரு காமெடியா ஒரு விஷயம் சொல்லுவாரு. உங்களுக்கு ஈஸியான ஒரு புருஷார்த்தம் சொல்லட்டுமா? பேசாம ஒவ்வொரு கோயிலா போய் உருண்டு எந்திரிச்சிருங்க, உங்களுக்கு எல்லா பாவ கர்மங்களும் முடிஞ்சிருந்தா உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்குள்ள புருஷார்த்தம் செய்யறதுக்கு. நம்ம புருஷார்த்தம் செய்யறதுக்கு எல்லா கோயிலையும் உருண்டு எந்திரிச்சா எல்லாரும் பாவ கர்மம் நினைக்கிறதுதான் கஷ்டம்ட்டு உட்கார்ந்துருக்கோம். ஒரு மாயா வேற குறுக்க வருது. ஆமா, மனம் புத்திய உருமுகப்படுத்துறதுதான் உங்களுக்கு கஷ்டமா இருக்குதுல்ல. பேசாம அப்ப எப்படி ஒரு புருஷார்த்தம் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கல அப்படின்னு இருக்கும். மனம் புத்தியின் காரியமா இருக்குது இதுல. ஞானம்ங்கிறது மனம் புத்திக்கு கொடுக்க வேண்டிய விஷயம். அதன் மூலமா தான் ஆத்மா தூய்மையாக்க முடியுமே தவிர மற்ற இந்த ஸ்தூல காரியங்கள்லாம் செய்தா தூய்மையாக முடியாது அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க. எதுக்கு உலக வரலாறு மீண்டும் நடக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னா, பாபா மிகவும் உயரத்துல இருக்காரு இல்லையா? பாபா மற்றும் ஆத்மாக்களாகிய நாம எங்கே வசிக்கிறோம், அதுவே மூலவதனம் என்பது உங்களுக்கு தெரியும். சூட்சும வதனம் என்பது சாட்சாத்காரத்துக்கு மட்டும்தான், அது ஒரு உலகம் கிடையாது. சூட்சும வதனம் அல்லது மூலவதனத்துக்கு உலக வரலாறு மீண்டும் நடக்குதுன்னா சொல்ல மாட்டாங்க. உலகம் ஒன்றுதான் இருக்கிறது. இந்த உலகத்தின் சரித்திரம் தான் மீண்டும் நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அங்க திரும்ப நடக்குது கிடையாது. இந்த ஸ்தூல உலகத்துலதான் திரும்ப ரிப்பீட் ஆயிட்டே இருக்குங்கிறாங்க. ஆமா, அது பெர்மனன்ட் பிளேஸ். பரந்தாமங்கிறது ஒரு பெர்மனன்ட் பிளேஸ். இந்த சூட்சும லோகம் அப்படிங்கிறது பரந்தாமங்கிறது நிரந்தரமான உலகம். இந்த சூட்சும லோகம்ன்றது வெறும் காட்சி கிடைக்கிறதுக்கான ஒரு உலகம் தான். அது அப்படின்னு ஒரு உலகம் கிடையாது. மனம் புத்தியின் ஒரு இயக்கம், காட்சி ஏற்படுது இல்லையா? இப்ப நம்ம டக்குனு கண்ணை மூடிட்டு ஒரு சூரியனை பார்க்கணும்னு நினைக்கிறப்ப சூரியன் கிட்ட மனசு போயிட்டு வருது இல்லையா ஒரு செகண்ட். ஒரு சூட்சமமா ஒரு காரியம் மனம் புத்தினால ஒரு இயக்கம், ஒரு ஈர்ப்பு ஏற்படுது இல்லையா? அதத்தான் சூட்சும லோகம்னு சொல்ல முடியும்.
சூட்சமமா இயங்கக்கூடியது. டக்குன்னு ஒரு காட்சி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த காட்சி நமக்கு கிடைக்குதுன்னா அதைத்தான் சூட்சமம் அப்படின்றத சொல்ல முடியும். பிரம்மா பாபாவுக்காக உருவாக்கப்பட்டதான் சூட்சுமம். ஆமா அப்படின்னு சொல்லலாம். மற்ற பக்தர்களுக்கு எல்லாம் கூட காட்சி கிடைக்குது இல்லையா? அவங்களுடைய அந்த மன புத்தியின் ஒரு இயக்கத்தினால எனக்கு காட்சி வேணும் நினைக்கும் போது ஒரு அல்ப காலத்துக்காக ஒரு இந்த மாதிரி ஒரு மூர்த்தியனுடைய காட்சியோ இந்த காளியினுடைய காட்சியோ எல்லாம் தெரியுதுன்னு சொல்றாங்க இல்லையா? சக்தியின் காட்சியோ மற்ற தேவி தேவர்களின் காட்சியோ கிடைக்குதுன்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் அவங்க அந்த சூட்சமத்துல அவங்களுடைய விருப்பத்தை தந்தை நிறைவேற்றக்கூடிய காரியமா இருக்குது அந்த பக்தி மார்க்கத்துல கூட. அதத்தான் சூட்சமம்ன்றது ஒரு காட்சி கிடைக்கக்கூடிய விஷயம் தான் அப்படின்னு ஒரு உலகம் கிடையாது. அந்த இப்ப இருக்க அந்த சூட்சம லோகம் அப்பா நமக்கு சொல்றாரு இல்லையா? சூட்சம வதனத்துக்கு வந்துருங்க, அவ்யத்த வதனுக்கு வாங்க அப்படின்றது சொல்றது அப்பா நான் பரந்தாமத்துல இருந்து இந்த உலகத்துக்கு சாக்கார உலகத்துக்கு வரும்போது இந்த சூட்சம லோகத்தை திறந்து வச்சுட்டு தான் வாரேன்றதெல்லாம் சொல்றாரு. அது என்ன காரியம் அப்படின்னா அங்கதான் 33 கோடி தேவாத்மாக்கள் நம்ம இருந்தோம் இல்லையா? போன கல்பத்துல நம்ம புருஷார்த்தம் பண்ணிருப்போம் இல்லையா? அவங்களுடைய இன்றைய நிலை எப்படி இருக்குன்றது பாக்குறதுக்காண்டி அவங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாம் ஓபன் பண்றதுக்காக அங்க ஒரு சூட்சும லோகம் ஓபன் ஆயிருக்குது. அதை நான் திறந்து வச்சுட்டு வாரேன் அப்படிங்கறத சொல்றாரு. அது வேற காரியம், இது வேற காரியம். ஆனா சூட்சும வதனமும் பெரிய உலகம்னு ஒண்ணு கிடையாது. அது அந்த காட்சி கிடைக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க. ஒரு சாக்கார உலகம்ன்றது இங்க இந்த சரீரத்தோட ஆத்மா பிளே பண்ணி பார்த்து பண்ற ஒரு உலகமா இருக்குது அப்படின்னு சாக்கார உலகத்தை சொல்லலாம். ஒரு பிறவி எடுத்து அவர்கள் அடையும் சுகத்தை பற்றி பாபா சொல்றது என்ன? உலகம் அமைதி அடைய வேணும் அப்படின்னு மனிதர்களுக்கு சொல்றாங்க. ஆத்மாவோட சுய தர்மம் தான் சாந்திங்கிறத இவங்க தெரிஞ்சுக்கல. மத்தபடி காட்டில் அமைதி கிடைக்காது. குழந்தைங்களாகி உங்களுக்கு சுகமும் மற்ற அனைவருக்கும் அமைதியும் கிடைக்குது. யாரெல்லாம் வர்றாங்களோ முதல்ல சாந்தி தாமத்திற்கு சென்று பிறகு சுகதாமத்துக்கு வருவாங்க. நாங்கள் ஞானம் எடுக்க மாட்டோம்னு அநேகர் சொல்றாங்க. கடைசியில வருகிறார்கள் என்றால் இவ்வளவு காலம் முக்தி தாமத்துல இருக்கிறாங்க. நல்லது, நீண்ட காலம் முக்தியில இருக்கிறாங்க. இங்கே ஓரிரு பிறவிகள் பதவி பெறுவாங்க. அது என்ன ஆகிறது? கொசு கூட்டம் உற்பத்தியாகி இறந்து போவது போன்று. ஒரு பிறவியில இங்க என்ன சுகம் கிடைக்கும்? அதுல எந்த பயனுமே இல்ல. நடிக்காதது போன்றுதான் அது. உங்களுடைய பாகம் மிகவும் உயர்ந்தது. உங்களை போன்று இவர்கள் இவ்வளவு சுகம் வேறு யாருமே பார்க்க முடியாது. அதனால முயற்சி செய்ய வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதான் ஒரு பிறவி 2 பிறவி எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் கொசுவுக்கு சமமானவங்க. கொசு என்ன செய்யும் அப்படின்னா காலையில முட்டை ஒரு நாள் வாழும். காலையில முட்டையில இருந்து வெளியே வந்துச்சுன்னா அடுத்த நாள் வர்றதுக்குள்ள அது செத்து போயிடும். அப்படிப்பட்ட பிறவிதான் இந்த ஒரு பிறவி 2 பிறவி எடுக்கிறவங்களுடைய கணக்கு தான். அவங்களுக்கு எல்லாம் என்ன பெருசா சுகம் இருக்க போகுது? பொதுவாகவே கலியுகத்துல துக்கம் தான். அவங்க கடைசி பிறவி எடுக்கிறாங்கன்னா இந்த கலியுகத்துல தான் எடுத்தாகணும். ஒரு பிறவி சுகமா வாழ்றதுன்னா இந்த கலியுகத்துல என்ன சுகத்தை அப்படி வாழ்ந்துட போறாங்க? ஆனா நீங்க ஆமா அவங்களுடைய தன்மையும் அப்படித்தான் இருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா உங்களை பாருங்க, முக்கால் கல்பத்துக்கு முக்கால்வாசி நேரத்துக்கு நீங்க சுகமோகமா வாழ்ந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு சுகத்தின் கணக்கை சேமிச்சு வச்சிருக்கீங்க உங்க ஆத்மாக்குள்ள அப்படின்னு. அப்ப உங்களுடைய புத்திங்கிற உங்களுக்குள்ள அந்த பாத்திரம் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்க நதி மாதிரி பெரிய நீளமான ஒரு நீண்ட வாழ்க்கை தூரத்தை பயணம் செய்து இந்த கடல் கிட்ட சேர்ந்திருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அவங்க எல்லாம் சின்ன சின்ன பாத்திரமா வச்சிருக்காங்க. சின்ன குண்டா சட்டி, சின்ன ஒரு குடம் அளவுக்கு, ஒரு சின்ன பாத்திரம் அளவுக்கு, டம்ளர் அளவுக்கு, இந்த அளவுக்கு சின்ன சின்ன பாத்திரத்தை தான் வச்சிருக்காங்க. அதுல எவ்வளவு தண்ணி பிடிக்க முடியும்? ஒரு டம்ளர்ல எவ்வளவு தண்ணி இருக்கும்? ஒரு கிளாஸ் அளவு தண்ணினா 200 ml இருக்குமா? அந்த அளவுக்கு ஆத்மாக்கள் இருக்காங்க. அந்த அளவுக்கு தன்மை உள்ள ஆத்மாக்கள் இருக்காங்க. நீண்ட தூரம் பயணம் செய்து வர அந்த நதி எல்லாம் இருக்கு இல்லையா? பிரம்மபுத்திரா நதி தான் இந்தியாவிலே பெரிய நதி. அதுக்கு கூட பாருங்க பிரம்மா புத்திரா அப்படின்னு வச்சிருக்காங்க. பிரம்மகுமார் குமாரிகளை குறிக்கக்கூடிய விஷயம் அது. இந்த இந்தியாவிலே இருக்கிறதுலே நீளமான நதி இந்த பிரம்மபுத்திரா நதி தான். அப்ப நீண்ட தூரம் பயணம் செய்து வந்தது இந்த பிரம்மகுமார் குமாரிகள் தான் அப்படிங்கறதும் அதுல புரிஞ்சுக்கலாம் நீங்க. அப்ப நீண்ட வாழ்க்கை நீண்ட சுகபோகமா வாழ்ந்தவங்க எல்லாம் நீங்க தான் அப்படிங்கறதும் புரிஞ்சுக்கலாம். நமக்கும் அவங்களுக்கு கர்ம கணக்கு கம்மி தான், நமக்கு தான் கூட. நம்ம நிறைய பண்ணி வச்சுட்டு வந்திருக்கோம். வலிமையான சோல்ஸ் அப்படின்னு இப்படி நினைக்க கூடாது. என்னால எதுவும் செய்ய முடியும், என்னால அதையும் செய்ய முடியும், என்னால இதையும் செய்ய முடியும்.
அவங்களால பாவம் அதை மட்டும்தான் செய்ய முடியும். இப்படி புரிஞ்சுக்கணும். நமக்கு தான் கர்ம கணக்கு அதிகமா இருக்கு, நான் தான் முடிச்சாகணும், இப்படி பயப்படலாம் கூடாது. என்னால எதையும் செய்ய முடியும். நான் ஏன்னா மாஸ்டர் சர்வசக்திவானா இருக்கேன், மாஸ்டர் ஆல்மைட்டி அத்தாரிட்டியா இருக்கேன் அப்படிங்கிற போதையில இருந்தீங்கன்னா இந்த கர்ம கணக்குலாம் ஒரு விஷயமா உங்களுக்கு? 63 பிறவி கணக்கு என்ன, லட்சக்கணக்கான பிறவின்னு இந்த பக்தி மார்க்கத்துல சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா? 84 லட்சம் பிறவிகள் நீங்களே எடுத்திருக்கீங்க அப்படின்னு. அத்தனை லட்சம் பிறவிகள் எடுத்திருந்தாலும் ஆல்மைட்டி அத்தாரிட்டி வந்த இந்த நேரம் எல்லா கணக்கையும் முடிக்க முடியற அளவுக்கு சக்தி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி புரிய வைக்கணும் அவங்களுக்கு எல்லாம். அவ்வளவு பவர்ஃபுல் சோல்ஸ் நம்மலாம். நெக்ஸ்ட், முயற்சி இல்லாமல் எதுவுமே நடக்காதுன்னு பாபா சொல்றது என்ன? போன கல்பத்திலேயே நீங்க முயற்சி செஞ்சிருக்கிறீங்க, உங்களுடைய முயற்சிக்கு ஏற்றாற் போல ஆசி பெற்றிருக்கிறீங்க. முயற்சி இல்லாம ஆசியை அடைய முடியாது, கண்டிப்பா முயற்சி செய்யணும். இவ்வாறுதான் நாடகமே உருவாக்கப்பட்டிருக்கு. உங்களது முயற்சி கூட நடைபெறும்தான், அப்படியே செல்ல முடியாது. முயற்சி இல்லாம எதுவுமே நடக்காது. இருமல் தானாகவே எப்படி சரியாகும்? மருந்து உட்கொள்வதற்காக முயற்சி செய்யணும். சிலர் நாடகத்துல இருந்தா நடக்கும் அப்படின்னு நாடகத்தின் மீது அமர்ந்து சொல்றாங்களாம். அந்த மாதிரி நாடகத்தின் மேல இது இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்களாம். இது போன்ற தலைகீழான ஞானத்தை புத்தியில எல்லாம் வைக்காதீங்க. இப்படி கூட மாயா தடை ஏற்படுத்துது. குழந்தைங்க படிப்பை விட்டு விடுறாங்க, இதுக்குதான் மாயாவிடம் தோல்விங்கிறாங்க. சண்டை இல்லையா, அதுவும் வலிமையானது அப்படிங்கிறாங்க பாபா. இதுக்கு பேர் தான் வரம் கொடுத்தவர் தலை மேலேயே கை வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தி மார்க்கத்துல பத்மாசுரன் ஒருத்தர் தான், சிவன் தான் வரம் கொடுப்பாரு, யார் தலையில கை வச்சாலும் நீ எரிஞ்சு சாம்பலாகி போயிடுவ அப்படின்னு ஒரு வரத்தை கொடுத்துருவாரு அங்க பக்தியில சிவன். பார்த்தா அந்த பத்மாசுரன் சிவன் தலையிலே கை வைக்க வந்துருவான். அப்ப சிவன் பயந்து ஒரு மாதிரி அங்க பக்தி மார்க்கத்துல காமிச்சிருக்காங்க. அதேதான் இதுவும். இந்த டிராமா பாயிண்ட சொன்னது யாரு? அப்ப அதெல்லாம் நமக்கு டிராமா பாயிண்ட் அப்பதான் நம்ம சொல்லி கொடுத்துறோம். அந்த டிராமா பாயிண்டே யூஸ் பண்ணி அவர் தலையிலே கை வச்சா என்ன அர்த்தம்? இது இல்ல, அவர் தலைமையிலேயே கை வைக்கிறாங்களாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டிராமா பாயிண்டையும் மொத்தமா தவறா யூஸ் பண்றீங்க. போன கல்பத்துல நடந்ததுதான் இந்த கல்பத்துல நடக்குதுன்னா, போன கல்பத்துல நம்ம முயற்சி இருந்தாலும் இப்பயும் நான் முயற்சி செய்வேன்னு இப்பயும் அதே தானே நடக்க போகுது அப்படின்றதுனால இப்ப நீங்க முயற்சி செய்யாம இருக்கிறது தவறு அப்படிங்கறது சொல்லி புரிய வைக்கணும். நீங்க வரம் கொடுத்தவர் தலைமையிலேயே இப்படி டிராமா பாயிண்ட தவறுதலா திருப்பி யூஸ் பண்ணாதீங்க, ரிப்பீட்டடா இப்படி யூஸ் பண்ணாதீங்க, சரியான ரீதியில நீங்க பயன்படுத்தணும். அதனாலதான் அப்பா சொல்லுவாரு, விதிமுறையை பயன்படுத்தினாதான் உங்களுக்கு சித்தி உண்டாகும். விதிமுறையை தப்பா பயன்படுத்தினா என்னன்னு எப்படி எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வரும்? ஏரியா ஆஃப் சர்க்கிள்னா பைஆர் ஸ்கொயர் தான் ஃபார்முலா. அது அப்படியே ரிப்பீட்டா ஆர் ஸ்கொயர் பை வேற மாதிரி ஒரு ஃபார்முலா எழுதுனா என்ன அர்த்தம்? அது அதுதான் அப்படி சொல்றாரு அப்பா. இப்படி தப்பா டிராமா பாயிண்ட யூஸ் பண்ணக்கூடாது. அப்பா எந்த ரீதியில அந்த டிராமா பாயிண்ட சொல்றாரோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடக்கும் போதுதான் உங்களுக்கு ரிசல்ட் உண்டாகும். போன கல்பத்துல நடந்ததுதான் இந்த கல்பத்துல நடக்க போகுதுன்னா அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப இந்த கல்பத்துல நீங்க என்ன முயற்சி செய்றீங்களோ அதுதான் அடுத்த கல்பத்துல வரப்போகுது. அதையும் புரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த கல்பத்துல நீங்க முயற்சி செய்யுங்க, அடுத்த கல்பத்துல நீங்க நல்ல முயற்சி செஞ்சிருவீங்க இல்லையா? அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லாம போன கல்பத்துல நான் செஞ்சிருந்தேன், இந்த கல்பத்துல புரிஞ்சுக்குவேன், இந்த கல்பத்துல நான் செய்வேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமா இருக்குது? அப்படிங்கறத புரிய வைக்கணுங்கிறத சொல்றாரப்பா. நீங்க இங்க விசாலமான புத்தி உடையவரா இருக்கணும், இப்படி குறுகிய புத்தி உடையவரா இருக்காதீங்க அப்படின்னு சொல்றதுதான் இதுதான். நெக்ஸ்ட் பிரதர், நாம எந்த மலரை புத்தியில வைத்து பற்றற்றவர் மற்றும் அன்பானவரா ஆகணும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறது என்னன்னா, தாமரை மலர் இல்லறத்துல இருப்பவர்களுடைய அடையாளமா இருக்குது. எனவே தாமரை மலர் ஆகுங்க மற்றும் செயல்படுத்துங்க, அமல்ல கொண்டு வாருங்க. ஒருவேளை செயல்படுத்தவில்லை என்றால் தாமரை மலர ஆக முடியாது. எனவே தாமரை மலரின் அடையாளம் புத்தியில வைத்து தன்னை உதாரணம்னு புரிந்து கொண்டு நடங்க. சேவை செய்தாலும் விடுபட்டவரா மற்றும் அன்பானவரா ஆகுங்க. அன்பானவராக மட்டும் ஆகக்கூடாது, ஆனால் பற்றற்றவராகி அன்பானவரா ஆகணும். ஏன்னா அன்பு சில நேரங்கள பற்றுதலா மாறிடும். ஆகையினால எந்த ஒரு சேவை செஞ்சாலும் பற்றற்றவராக மற்றும் அன்பானவரா ஆகுங்க அப்படிங்கிறாங்க. இந்த பற்று அன்பு ரெண்டுமே என்ன விஷயம்ன்றத அப்பா சொல்றாரு. தாமரை மலர் உதாரணம் முன்னாடியே பார்த்துட்டோம். இப்ப இந்த பற்று அன்புக்கு உரிய வித்தியாசத்தை பார்க்கணும். பற்று அப்படிங்கிறது சுயநலத்தின் விஷயம், அன்புங்கிறது பொதுநலம்.
இப்ப பொதுநலம்ன்றதான் அன்பு குறிக்குது. பொதுநலம் தான் உண்மையான தர்மம். அன்புங்கிறது பொதுவான அன்பு எல்லாரு மீதும் இருக்குது. அதுதான் சகோதர ஆத்மான்னு பார்க்கக்கூடிய பார்வை. பற்று அப்படிங்கிறது சுயநலம். என்னுடைய கணவன், என்னுடைய குழந்தை இப்படிங்கிறப்ப பற்றுதல் உண்டாகுது. ஆனா இது என்னுடையவர்கள் இல்ல, மொத்தமாவே இவங்க ஆத்மா, இவங்க எல்லாம் சகோதர ஆத்மான்னு புரிஞ்சுக்கிற போது அங்க பொதுநலத்தின் அன்பு வந்துடுது இல்லையா? இப்ப இன்னொரு விஷயமும் சொல்லலாம். இப்ப நம்முடைய குழந்தைன்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே பக்கத்து வீட்டுக்கார குழந்தைக்கும் உடம்பு சரியில்லாம இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க குழந்தை காய்ச்சல் அடிக்குதுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து உங்ககிட்ட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? காய்ச்சல் தானே, ஒரு 2 நாள்ல சரியாயிடும், இன்ஜெக்ஷன் போடுங்க, டேப்லெட் சாப்பிடுங்க, சரியா போயிடும், நம்ம அசால்ட்டா சொல்லிடுவோம். அப்ப அங்க பற்று கிடையாது நமக்கு. அந்த குழந்தை மீது ஒரு அன்பு இருக்குது, அதனால ஒரு அக்கறையில சொல்றோம். அதே உங்க குழந்தைக்கு அதே காய்ச்சல் வந்துருச்சுன்னா நம்ம துடிச்சு போயிருவோம் இல்லையா? அதுதான் நம்ம குழந்தை மேல இருந்தா பற்று, அடுத்தவங்க குழந்தை மேல இருந்தா இருக்குது அன்பு. அத புரிஞ்சுக்கோங்க. இந்த குழந்தை மீத இருக்குது பற்றுங்கிறது சுயநலம். சுயநலம் என்னுடைய குழந்தை, என்னுடைய கணவன் நினைக்கிறதுனா சுயநலம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. பற்றுதலுடைய தன்மை அதுதான், சுயநலத்தின் காரியம். அன்புங்கிறது பொதுநலமா இருக்கும். அடுத்த வீட்டு குழந்தை மீது நமக்கு சுயநலம் இருக்காது இல்லையா? அங்க ஒரு அன்பு மட்டும்தானே இருக்கும். அன்பா இருக்கும் போதும் அங்க சுகம் ஏற்படும்ன்றது புரிய வைக்கிறாரு. சுயநலத்தின் விஷயம் சொன்ன மாதிரி தாமரை மலர் மாதிரி நீங்க குடும்பத்துல இருந்தாலும் தாமரை மலர் மாதிரி நீங்க இருக்கணும். அதுக்குதான் தாமரை மலரை வந்து உதாரணமா கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு இதுல குறிப்பா புரிஞ்சுக்க வேண்டியது அந்த அன்புக்கும் பற்றுக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அன்புங்கிறது பொதுநலமாவே இருக்கும், பற்றுங்கிறது சுயநலத்தின் விஷயமா இருக்கும். எதன் உள்ளே மாயா வர முடியாது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அன்பின் குடைநிழலுக்குள்ளே மாயா வர முடியாது அப்படிங்கிறாரு பாபா. பாபாவோட குடைநிழல நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா மாயா வராது. அப்பதான் அன்புடைய தந்தையை நினைக்கும் போதே நம்ம எந்த உணர்வுல இருக்கணும்? ஆத்மா உணர்வுல இருந்ததானே தந்தைய நினைவு செய்யும் போது. ஆத்மா உணர்வுலயே இருக்கும்போது மாயை வராது இல்லையா? அதுதான் மாயையின் மாயாவிட்ட இருந்து தப்பிக்கணும்னா தந்தையினுடைய குடைநிழலுக்குள்ள போகணும்னா நம்ம ஆத்மா உணர்வுல இருந்து தந்தையை நினைவு செய்யும் போது தந்தையோட சக்தி நமக்கு குடைநிழலா வேலை செய்யும். நம்ம தேக உணர்வுலயே இருந்து தந்தையை நினைவு செய்யும் போது குடைநிழல் அனுபவம் கிடைக்காது இல்லையா? அப்ப மாயை எதிர்ப்பான். தேக உணர்வுல இருந்தா மாயை சர்வசக்திவான எதிர்ப்பான் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? ஆத்ம உணர்வுல இருந்தா மாயை வந்து எப்படி இருப்பான்? பேப்பர் டைகரா இருப்பான். தேக உணர்வுல இருந்தீங்கன்னா மாயை சர்வசக்திவான இருந்து எதிர்ப்பான். அப்ப தந்தை கிட்ட அன்புடையவரா இருக்கணும், அன்பானவரா ஆகணும்னா முதல்ல ஆத்ம உணர்வுல இருக்கணும். அதனாலதான் முதல் பாடமாவே வச்சிருக்காரு ஆத்ம உணர்வுல இருங்க அப்படிங்கிறது. நீங்க முடிஞ்சிருச்சு பிரதர் கேள்வி பதில். ஓம் சாந்தி பிரதர். தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ பாபா.